Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த SQL இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அதில் தேர்ட் பார்ட் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அனதர் ஃபியூ கொஷின்ஸ் நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா SQLோட எல்லா மேக்ஸிமம் ஒரு 95% ஆஃப் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நான் இதில் போட்டிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் இந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மேபி அந்த ஃபார்மை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ வாட் இஸ் அ வியூ இன் SQL அப்படின்னு கேட்கறது பதிலாக அவங்க வேற விதமாக கேட்கலாம். எ டேபிள் ஹேவிங் வர்ச்சுவல் ரோஸ் அண்ட் காலமாக இருக்குது அப்படின்னா அதை என்னன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு அவங்க ஆன்சரை சொல்லிட்டு கொஷின் என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ இது மாதிரி வேற வேற விதமாக ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் இந்த நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குற பார்த்தீங்களா கொஷின்ஸ் இதுல இருந்து தான் ஒரு 90% ஆஃப் கொஷின்ஸ் வந்து எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சில இன்டர்வியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கான ஒரு கோடிங் எழுதி காட்டுவாங்க. ஸோ இந்த கோடிங்கை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா கோடிங் வந்து நான் எது பர்டிகுலராக கேட்பாங்க எது சொல்லலாம் அப்படின்னு தெரியாது. இன்ஸ்டட் ஒரு டாபிக் எடுத்தீங்க, SQL எடுத்தீங்க அப்படின்னா அதில் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் கவர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இது பாருங்கள், இதை பார்த்துட்டு அதை பாருங்கள், பிரச்சனை கிடையாது. கண்டினியூஷனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 42 வீடியோ 42 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அனதர் ஃபியூ கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ வாட் இஸ் த வியூ இன் SQLங்கிறது நம்ம போன கிளாஸ்லேயே போன இதுலேயே நம்ம பார்த்துட்டோம், போன வீடியோலேயே. ஸோ அகைன் ஒரு கண்டினியூஷனாக ஒரு 2 கொஷின்ஸை மட்டும் ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்து எடுத்து திரும்ப இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக போகலாம். சரி, வாட் இஸ் த வியூ இன் SQL? Views in SQL are kind of virtual tables. It has rows and columns as a real table in a database. அதாவது வியூஸ்னா என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் அ வர்ச்சுவல் டேபிள். இது டேபிள் கிடையாது, இன்ஸ்டட் டேபிளுக்கான ஒரு மாதிரி. இதில் வந்து சேம் லைக் எப்படி ஒரு டேபிளில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கோ அதே மாதிரி வியூஸ்லேயும் இருக்கும். We can create a view by selecting fields from one or more tables present in the database. ஒரு வியூவை வந்து நம்ம ஒரு டேபிள்ல இருந்து மட்டும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2-3 டேபிளை கம்பைன் பண்ணி ஒரு வியூவா எடுக்கலாம். அந்த டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கிற 2-3 டேபிளை கம்பைன் பண்ணி ஒரு வியூவா எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன, a view can either have all rows of a table or specific row based on certain condition. அதாவது மொத்த டேபிளையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேபிளில் உள்ள 4 ஃபீச்சர்ஸ், அதாவது 4 காலம் எடுத்துக்கலாம், ஆர் சில ரோஸ் எடுத்துக்கலாம், இன்னொரு டேபிளோட சில ரோஸ் எடுத்துக்கலாம், சில ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கம்பைன் பண்ணி நம்ம ஒரு புதுசாக ஒரு வியூவை கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் கால்ட் வர்ச்சுவல் டேபிள். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் ஆஃப் வியூ இன் SQL நம்ம பார்த்துருப்போம். வியூஸ் ஆர் வர்ச்சுவல் டேபிள்ஸ் அண்ட் அலோஸ் யூசர் டு டூ த ஃபாலோயிங். சரிங்களா, வர்ச்சுவல் டேபிள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுது யூசர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் டேட்டா இன் அ வே தட் யூசர்ஸ் ஆர் கிளாஸ் ஆஃப் யூசர்ஸ் ஃபைண்ட் நேச்சுரல் ஆர் இனிஷியேட்டிவ். இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் வந்து டேட்டா பேஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேபிள் வந்து ஒரு யூனிவர்சல். சரிங்களா, அதுலேருந்து ஒரு செட் ஆஃப், இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டேட்டா பேஸ் இருக்கும். ஆனால் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஒரு டீச்சர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை மட்டும் எடுத்து தனியாக ஒரு வியூ கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சர் டேட்டா இன் அ வே தட் யூசர்ஸ் ஆர் கிளாஸஸ் ஆஃப் யூசர், ஒரு குறிப்பிட்ட யூசர்ஸ் ஃபைண்ட் நேச்சுரல் ஆர் இனிஷியேட்டிவ். அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஒரு டேபிள் வந்து எல்லா டேட்டாவும் பார்க்காம அவங்களோட டேட்டா மட்டும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ரெஸ்ட்ரிக்ட் access to the data such that user can see and sometimes modify exactly what they need and no more. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ 11th டீச்சர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் மட்டும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு திங் அது ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாமே பார்க்க தேவையில்லை, அதை மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க அந்த 11th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டை நேமை ஆட் பண்ணணுமோ இல்லை ரிமூவ் பண்ணணுன்னா கூட அந்த அந்த குறிப்பிட்ட டேட்டாவில் மட்டும் பண்ணால் போதும், இது மெயின் டேபிள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும்.
அவங்க மற்ற டேட்டா வந்து மாடிஃபை பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, மற்ற டேட்டாவை வந்து அவங்க பார்க்கணும்னு அவசியமும் கிடையாது. அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி இருக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒரு சீக்ரெட்டுமே கிடையாது. பட்டு வேறு சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டோட இவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாவை மட்டும் ஹைட் பண்ணிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாவை நம்ம காட்டலாம். லைக் சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. சேல்ஸ் டீமோட சேலரி வந்து சர்வீஸ் டீமுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேல்ஸ் டீமோட டேட்டாவை நம்ம ஹைட் பண்ணிட்டு சர்வீஸ் டீமோட டேட்டாவை ஒரு தனி வியூவாக க்ரியேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வியூஸில் பண்ணும். அண்ட் சம்மரைஸ் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் டேபிள்ஸ் விச் கேன் பி யூஸ் டு ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ். நிறைய டேபிள்ஸ்ல இருந்து ஒரு சம்மரைஸ்டான ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கேன் வி யூஸ் ஆர்டர் பை இன் அ வியூ ஆர் எப்படி கேட்பாங்கன்னா why can't we use order by in definition of view? என்ன கேள்வி என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பை ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு வியூவில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதாவது வியூ கிரியேட் பண்ணும்போதே என்ன சொல்கிறாங்க, ஒரு வியூவை கிரியேட் பண்ணும்போது அந்த ஆர்டர் பையை உள்ளே வச்சு அந்த வியூ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஆர்டர் பையோட சேர்த்து அது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஆர்டர் பை கேன் ஒன்லி பி யூஸ்ட் while executing the view but cannot be used while defining the view. புரியுதுங்களா? வியூ வந்து ஒரு டேபிள் மாதிரின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? டேபிளில் வந்து ஒரு டேபிள் இருக்குது. டேபிளில் வந்து நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணி அந்த டேபிளை வியூ பண்ணலாம். அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ இது மாதிரி வியூ பண்ணலாம். ஆனால் அந்த டேபிளை கிரியேட் பண்ணும்போது ஆர்டர் பையை உள்ளே வச்சு அசெண்டிங் ஆர்டரில் டேட்டா ஃபில் பண்ணிக்கோ, டிசெண்டிங் ஆர்டர் டேட்டா ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பண்ண முடியுமானா அது முடியாது. அதுதான் இவங்க சொல்கிறாங்க. வியூ இஸ் நத்திங் பட் அ ஸ்டேட்மெண்ட் இன் SQL டு கிரியேட் வர்ச்சுவல் டேபிள். மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு டேபிள் தான் இது. தெர் இஸ் நோ டேட்டா ஹேஸ் பின் ஃபெச்ட் இன் வியூ பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் ஃப்ரம் த டேபிள். இந்த வியூவில் டேட்டா வந்து இருக்காது, வந்து நிற்காது. நம்ம அந்த வியூ ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் டேட்டா வந்து ஃபெச் பண்ணி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஹென்ஸ் we cannot use order by in creation of view as we don't have anything to sort. இந்த ஆன்சரும் நீங்கள் சொல்லலாம். ஆர் சிம்பிளாக ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளை வந்து நம்ம ஆர்டர் பை டேபிளை வியூ பண்ணும்போது தான் ஆர்டர் பை அப்படின்னு சொல்லி கொடுப்போம் சார். டேபிள்குள்ளேயே ஆர்டர் பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி டேட்டாவை வந்து அசெண்டிங்காவோ டிசெண்டிங்காவோ ஆர்டர் பண்ணி நம்ம வச்சுருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து SQLோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ்ன்னு கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கேட்பாங்க, அதோட டைப்ஸ் என்னன்றது கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தனியாக இன்னொரு ஒரு கொஸ்டினாக வச்சுருப்பேன். ஜஸ்ட் இது ப்ரீஃபான ஒரு கொஸ்டின். ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி எய்தர் யூசர் டிஃபைன்ட் ஆர் ப்ரீ டிஃபைன்ட். ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ஹேஸ் அ பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஆஃப் ஃபங்க்ஷன். சிம்பிளாக ஃபங்க்ஷன் நீங்கள் பைத்தானில் படிச்சிருப்பீங்க, எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட். அந்த ஃபங்க்ஷனை வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை வந்து நம்ம செய்யலாம். அதை தான் இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்குது, கம்பேரிசன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், மேத் ஃபங்க்ஷன்ஸ், டேட், விண்டோ. இந்த 6 ஃபங்க்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 ஃபங்க்ஷன் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வேளை கேட்டால் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி, டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷன். ஒரு ரேங்க் ஃபங்க்ஷனுக்கும் டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோ அண்ட் ரேங்க் இப்படின்னு கேட்கலாம். ஒரு ரோக்கும் ரேங்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். டென்ஸ் ரேங்க்கும் ரேங்க் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ டென்ஸ் ரேங்க்னா ஈவன் இஃப் 2 ரெக்கார்ட்ஸ் ஆர் சேம் த நெக்ஸ்ட் ரெக்கார்ட் வில் பி கண்டினியூஸ் பொசிஷன், த ரேங்க் வில் நாட் பி ஸ்கிப்ட். டென்ஸ் ரேங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேருமே வந்து ஈக்குவலான மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 95, இவனும் அடுத்த ஃப்ரெண்டு 95 வச்சுக்கோங்களேன். அப்போது 2 பேருக்கும் ஈக்குவலான ரேங்க் தான் கொடுக்கும் டென்ஸ் ரேங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்த பையன் வந்து 94 மார்க் வாங்கியிருக்காங்கன்னா அவனுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துரும். ஆனால் ரேங்க் அப்படின்றது எப்படி என்ன பண்ணுன்னா, இதில் வந்து தேர்ட் ரேங்க் அப்படி செகண்ட் ரேங்க்னே கொடுக்காது. இப்போ 2 பேர் வந்து 95 எடுத்திருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கு 1 கொடுத்துரும். 3வது ஆள் 94 எடுத்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன சொல்கிறது, செகண்ட் ரேங்க்னு கொடுக்காது, இன்ஸ்டெட் தேர்ட் ரேங்க்னு கொடுக்கும். அதாவது அதை தான் வந்து த ரேங்க் மைட் கெட் skip if 2 records having same value. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் உங்களுக்கு பாயிண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இது வந்து ரேங்க், இது வந்து டென்ஸ் ரேங்க். சரிங்களா? ரேங்க்குக்கான பொசிஷன்ஸ் எப்படி வருது? இங்கே இப்போ இவங்க 2 பேர் 95 வாங்கியிருக்காங்க. ஸோ ரேங்க் என்ன சொல்லு? ரேங்க் என்ன பொசிஷன் கொடுத்துருக்கு? செகண்ட்னு கொடுத்துருக்கு. அடுத்ததாக வரவன் வந்து 93 மார்க் எடுத்திருக்கான். அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஆக்சுவலாக 3ன்னு கொடுக்கணும். இன்ஸ்டன்ட் ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கு? 4ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த தேர்ட் பொசிஷனை அது ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ இதை தான் வந்து ரேங்க் ஃபங்க்ஷன் கொடுக்கும். ஆனால் அதே டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷன் எப்படி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து 1 2 2, இப்போ இந்த 2 பேர் வந்து 2 எடுத்துட்டாங்க. அடுத்து வர ஆள் 93 அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஸ்கிப் பண்ணாமல் தேர்ட் ரேங்க் அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? இதை தான் டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷன் கொடுக்கும். அந்த கேள்வி இன்டர்வியூவர் வந்து ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா, இதுதான் சிம்பிளாக இந்த டிஃபரன்ஸை சொல்லுங்கள். டென்ஸ் ரேங்க் வந்து அடுத்த ரேங்கை ஸ்கிப் பண்ணாது சார், ஆனால் ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அவ்வளோதான். சரி, ரோ அண்ட் ரேங்க்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரோ நம்பருங்கிறது ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் த ஆர்டர் வேல்யூ, அவ்வளோதான். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரோ நம்பர். திஸ் வில் நாட் செக் த வேல்யூ ஆஃப் த ரெக்கார்ட் லைக் ரேங்க். அதாவது இந்த ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரோஸுக்கான நம்பர் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு லைனாக கொடுக்குமே தவிர, இவை என்ன ரேங்க், மார்க் பேசிஸா ரேங்கா, அதெல்லாமே அது செக் பண்ணாது. இன்ஸ்டன்ட் இட்ஸ் அ ரோ நம்பர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். வாட் ஆர் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்? ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா என்னன்னு கேட்பாங்க. அஸ் அ பார்ட் ஆஃப், ஏதாவது யூசர் டிஃபைன்னா எனி part of code or statement which we use often, which we can store it as function, is called user defined function. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் வரும். அதோட டெஃபினேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நான் அந்த கேள்வி வரும்போது சொல்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, ஒரு பார்ட் ஆஃப் கோட், ஒரு கோட் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கிரியேட் பண்ணி எழுதி வச்சுக்கிறோம். அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி சீக்வல்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்து நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் டு யூஸ் dbo.function name. இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா போதும். ஆனால் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் dbo டாட் அப்படிங்கிற டேக்லைன் நம்ம கொடுக்கணும். dbo என்ன? டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்த கேள்வி பார்ப்போம். வாட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்? ஃபங்க்ஷன்ஸ்லேயே நான் 2-3 கேள்வியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எனி இன்டர்வியூ போங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா நான் ஒரு 4 இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் 4 இன்டர்வியூலையுமே வந்து ஃபங்க்ஷன்ஸு ஆர் ப்ரொசீஜர்ஸ் இதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தயவு பண்ணி இதை பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். சரி, வாட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். இட் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட் that performs some specific tasks or functions. ஆல்ரெடி பார்த்து தான். Each and every time when functions are compiled, they provide output according to the given input. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அடிஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்களேன். அடிஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுப்போம்? 2 வேல்யூஸ் கொடுப்போம். அப்புறம் அது அடிஷன் ஃபங்க்ஷன்றதால ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை தான் இவன் சொல்கிறேன். என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். ப்ரொவைட் அவுட்புட் அக்கார்டிங் டு த கிவன் இன்புட். The function can be called using stored procedure. அந்த ஃபங்க்ஷனை ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மூலியமாகவும் நம்ம அந்த ஃபங்க்ஷனை எடுக்கலாம். சரிங்களா? ப்ரொசீஜர்னா என்னன்றது சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலியமாக எடுக்கலாம். A function can be operated using select statement. சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ. ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அதுக்கான வேலையை வந்து கண்டிப்பாக செஞ்சிடும். அதுக்கான வேல்யூ வந்து அது கொடுத்துரும். ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த queries and cannot return multiple set. அது வந்து ஒரு வேல்யூ தான் கொடுக்கும், பல வேல்யூஸோ பல செட்ஸோ கொடுக்காது. சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் ஆர் சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன்? ஸ்கேலார் ஆர் சிங்கிள், ஸ்கேலார்னாலுமே சிங்கிள் தான். ஸ்கேலார் ஆர் சிங்கிள் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அண்ட் டேபிள் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கேலார் ஆர் சிங்கிள் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தனியாக கொஸ்டின் கேட்பாங்க. டேபிள் வேல்யூ ஃபங்க்ஷன் என்னென்னு தனியாக கொஷின் கேட்பாங்க. ஸோ நான் வந்து 2 கொஷனை மர்ச் பண்ணி உங்களுக்காக சொல்லியிருக்கேன்.
சிங்கிள் வேல்யூ ஃபங்க்ஷன் என்னன்னா there is begin and end statements. சிம்பிளாக நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா சிங்கிள் வேல்யூவில் ஒரு பிகின் அண்ட் எண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் சார். the function takes argument. அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு இன்புட் வந்து வாங்கிக்கும். returns a single value statement. அது ஒரு அவுட்புட்டை சிங்கிள் வேல்யூவாக கொடுக்கும். சரிங்களா, இதுதான் சிங்கிள் வேல்யூ ஆர் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். டேபிள் வேல்யூனா அதில் பிகின் அண்ட் எண்ட் இருக்காது சார். the function may or may not have arguments. ஆர்குமெண்ட் எடுத்துக்கலாம், ஆர்குமெண்ட் இல்லாமலையும் இருக்கலாம். சரிங்களா, அது வந்து ஒரு என்ன கொடுக்குது, returns a table. it is an alternative to a view. அதாவது ஒரு வியூ வந்து என்ன சொல்றாங்க, ஒரு வியூனா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இட்ஸ் அ வர்ச்சுவல் டேபிள்னு பார்த்தோம். ஒரு டேபிளுக்கான ஒரு சப்சிடி மாதிரி தான் வியூ பார்த்தோம். இந்த டேபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வியூவும் மோர் ஆர் லெஸ் சிமிலர். இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு வியூ அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நேம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் இன் SQL. ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப 500 கொஸ்டினும் ஃபங்க்ஷன்ஸ்லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கேஸ் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் லோவர் கேஸ், அப்பர் கேஸ், இனிட் கேப். இந்த வேல்யூ வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா SQL ஒரு மாதிரி வரும், பவர் பிஐ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரியான இது வரும். பவர் பிஐ குவேரியில் வந்து உங்களுக்கு இந்த லோவர் அப்பர் இதெல்லாம் மாற்றுறதுக்கான கேஸ் வரும். அந்த டேர்ம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டாக நீங்கள் விஷுவலைசேஷன் டூலும் படிச்சிருப்பீங்க, பைத்தானும் படிச்சிருப்பீங்க, SQL ரிலேஷனல் டேட்டா பேஸும் படிப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த கேஸ் மேனிப்புலேஷன்னா பைத்தானோட தூக்கி இதுலேயும் பவர் பிஐயோட தூக்கி இதுலேயுமே மாற்றி சொல்லக்கூடாது. ஸோ இதுக்கானது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியான கேள்வி தானே அப்படின்னு கிடையாது, இது கன்ஃபியூஸ் பண்ணும். லோவர், அப்பர், இனிட், கேப். சரிங்களா, அடுத்தது வாட் இஸ் அ கர்சர்? A cursor is a temporary memory or temporary workstation. சரிங்களா, it is allocated by database server at the time of performing DML, database manipulation operations, on the table by the user. Cursor are used to store database tables. Friends, DML operations என்ன friends? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். DML ஆப்ரேஷன்ஸ்னா மேனிப்புலேஷன் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு இன்சர்ட், அப்டேட் ஆர் டெலிட் ரெக்கார்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டெம்பரரியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் கர்சர். சரிங்களா, இட்ஸ் டெம்பரரி மெமரி ஆர் டெம்பரரி ஒர்க் ஸ்டேஷன். கர்சர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஸ்டோர் டேட்டாபேஸ் டேபிள். அதில் வந்து டேட்டாபேஸ் டேபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரிங்களா, இப்போ இது வந்து சிம்பிள் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இன் SQL. ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து வந்தாச்சு, இப்போ ரிலேஷன்ஷிப்க்கு வந்திருக்கோம். 1 to 1, 1 to many, many to 1 அண்ட் செல்ஃப் ரெஃபரன்சிங். ஆன்சர் சிம்பிள், பட் கொஷின் கன்ஃபியூஸ் பண்ணும். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இன் SQL. 1 to 1, 1 to many, many to 1, செல்ஃப் ரெஃபரன்சிங். நெக்ஸ்ட் கொஷின், டிஃபரன்ஸ் பிட்வீன் query அண்ட் சப்குவேரி. இது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஆன்சர் பாருங்க. அகெயின் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குவேரினா என்னன்னு கேட்பாங்க, சப்குவேரினா என்னன்னு கேட்பாங்க. தனித்தனியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. குவேரினா a SQL query is used to retrieve data that is required from the database. ஒரு SQL query வேர் இருக்கு, செலக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியான query ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சப்குவேரினா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், if else ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் query inside a query. Subquery can simply define a query within another query. And in other words, we can say that subquery is a query that is embedded in the where clause of another SQL. அதாவது select star from அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அதில் where கொடுத்துட்டு whereக்குள்ள again select star from அப்படின்னு நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த queryயை வந்து சப்குவேரின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் போலாம். வாட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் SQL பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிஸ்ட்டுங்கிறது ஒரு நீங்கள் வந்து ரியல் டைமில் ஒர்க் பண்ண போகும்போது இந்த எக்ஸிஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, மேபி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் படிக்கும் போது பெருசாக யூஸ் ஆகாது, ஆனால் நீங்கள் ஒர்க்கிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்.
exist operator checks for the existence of the data. Exist query acts like a switch for the outer query. அதாவது இந்த எக்ஸிஸ்ட் query, அதாவது இது வந்து ஒரு சப்குவேரி மாதிரி தான். ஒரு queryக்குள்ள ஒரு query இருக்கும், சப்குவேரி மாதிரி தான். ஆனால் இந்த எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் நம்ம எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்னா மெயின் query ஒர்க் ஆகணும்னா எக்ஸிஸ்ட் query வந்து ட்ரூவாக இருக்கணும். எக்ஸிஸ்ட் query வந்து acts like a switch to outer query. Exist operator returns true if subquery returns one or more records which is not possible for the other subquery. சரிங்களா? Okay. What are local and global variables and the differences? Simple. Like in Python மாதிரி தான் local variables are variables that are defined within functions. அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன்ட் ஆகிருக்கும். They have local scope, which meant that they can only be used within the functions that define them. அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அதுக்கான டெஃபனிஷன் என்ன இருக்கோ, அதுக்கான வேலை என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அது செய்யும். அதே குளோபல் வேரியபிள்னா ஆர் வேரியபிள்ஸ் தட் ஆர் டிஃபைன் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். தீஸ் வேரியபிள்ஸ் ஆஃப் குளோபல் ஸ்கோப். அது எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் யூஸ் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே. ஸோ தே கேன் பி யூஸ் பை எனி ஃபங்க்ஷன் வித்தவுட் பாசிங் them த ஃபங்க்ஷன் அஸ் அ பேராமீட்டர். தனியாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம குளோபலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எனி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளஸ்டர் அண்ட் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ். சரி, ஓகே. இந்த கேள்வி பாருங்க. கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் இஸ் a type of index in which table records are physically reordered to match the index. என்ன சொல்ல வராங்கன்னா, கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இஸ் அ டைப் ஆஃப் இண்டெக்ஸ், ஒரு இண்டெக்ஸ் டைப் தான், இன் விச் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கலி ரீஆர்டர்ட். அதாவது அது ரீஆர்டர் பண்ணி அந்த இண்டெக்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. த கிளஸ்டர்ட் கீ டிஃபைன்ஸ் த ஆர்டர் ஆஃப் டேபிள் வித் இன் த டேபிள். சரிங்களா? அந்த கிளஸ்டர்ட் கீ தான் டிஃபைன்ஸ் த ஆர்டர் ஆஃப் டேபிள் வித் இன் த டேபிள் பண்ணுது. ஓகே, ஆர்டர் ஆஃப் டேட்டா வித் இன் த டேபிள். சரி, நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ்னா ஜென்ரலி ஒரு நார்மலான இண்டெக்ஸ் விச் டசன்ட் ஹேவ் எனி லாஜிக்கல் ஆர்டர். அந்த ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை அது மேட்ச் பண்ணாது. சரிங்களா? ஆர்டர் ஆஃப் த ரோஸ் ஆன் த டிஸ்க். அதாவது ஒரு இண்டெக்ஸ்னா இந்த இண்டெக்ஸ் வந்து எந்த காலமோ அதை மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணுமே தவிர அதுக்கான ரோஸ் இப்போ இண்டெக்ஸில் இருக்கிற மாதிரியே அந்த ரோஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் கால்ட் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ். ஆனால் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ்னா இண்டெக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிற ஒரு ரெக்கார்ட்ஸுமே அரேஞ்ச் ஆகிருக்கும். ரீஆர்டர் ஆகி அது அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீதமுள்ள சீக்வலுக்கான எல்லா கொஷின்ஸுமே அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த 4 வீடியோஸுமே, இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள 4 வீடியோஸுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே சீக்வல் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. 90% ஸ்கோப் இருக்குது நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,